இத்தனை நாட்களா அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றதை கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்பிள உன்னைய மாதிரி நூற்றுக்கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். போராடி நீ ஜெயிச்சிரு. போராடலாம் வேணாம், 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்கள் நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை. பொய்ம்பையும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துட்றீங்க. அவ்வளோ மரியாதையாக சொல்கிறேன்னா யார்? விஜயை பற்றி தான். இப்படித்தான் ஒரு ஆகா வெளியே ரொம்ப வருஷமாக நீங்கள் எல்லாம் அடிக்காமல் விட்டு அந்த சனி அன்னைக்கு 30 லட்சம் ஓட்டை வாங்கி தொலைஞ்சு பத்தாதுன்னு ஆடு மாடுலாம் வேற பாவமாக இருக்கு. இப்போ நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற இல்லையா படிப்பு? வந்துட்டியாடா மாட்டின பம்பரை கட்ட மண்டை. இதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற. ஒரு உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சுட்டு வந்தவர். சரி ரைட்டு, படத்தில் நடிச்சுட்டு வந்தார். இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு. சவால் விடுறேன், ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு பேசிவிடு. நீ பேசு. இப்போ நியூஸ் 18 மாதிரியான முக்கியமான ஊடகங்களையே தன்னுடைய வாச்சால் மிரட்டக்கூடிய வல்லமே பெற்ற மணியை காட்டி மிரட்டுறாரு இந்திரகுமார். இந்திரகுமார் சொன்னா எங்க ஆபீஸ்ல இருக்க எடிட்டரே கேட்க மாட்டான். நம்ம பேசக்கூடிய அரசியலில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை முன்ன பின்ன பேசிவிட்டோம்னா கூட அடுத்த நாள் டக்குன்னு அதை மதித்தோழர் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை எங்களுக்குள்ள டெலிவரி பண்ண வச்சவங்க. ஏன்னா அவன் வாங்கியிருக்கான். ஒரு சம்பவத்தை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கா. நீ ஏன் அதுக்குள்ளே வந்த? நான் சில பில்டப்லாம் கொடுக்கணும், போய் உட்காரு. எல்லாத்துலேயும் அவசரம். இப்போ ஒரு முழக்கம் போட்டோம் இல்லைங்களா? இதுதான் வழக்கமாக பல கூட்டங்களில் போடுற முழக்கம். நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போயிருப்போம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் நிறைய முழக்கங்கள் போடுவாங்க. ஒன்று வாழ்க சொல்லுவாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்கா ஒழிக, அரசு ஒழிக, காவல்துறை ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க. ஆனால் புதுசாக இப்போ சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இந்த மாதிரியான கூட்டங்களில் இப்போ புதுசாக சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த முழக்கம் என்னன்னாக்கா, ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, சேர சேர கீழே வை வை. இது போன்ற முழக்கங்கள் நீ தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி புதிதாக அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் சில முழக்கங்களை, ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்லாரும் ஆமாம் அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், மன்னிக்கணும் பொதுச் செயலாளர். எனக்கா எல்லாருமே அவங்கள ஆதரிக்கிறவங்க புதுசாக ஏதாவது வேணும் ப்ரோ, புதுசாக ஏதாவது வேணும் இல்லைங்களா? அப்போ ஒரு மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமாக கொடுத்துட்டாங்க. மரத்தில் ஏறாதா, கரண்ட்டுக்கு போய் போகுது, மரத்துக்கு மரம் தாவாத, ஏன்னா மனுஷனா வேற யாரையுமா நீ? இந்த மாதிரியான முழக்கங்கள் மத்தியில் அந்த அணில்களை குறிப்பாக பேணி காக்கிற அவர்களை எப்படியாவது மரத்துலேருந்து இறக்கி, தம்பி மரத்துலலாம் தொங்கக்கூடாது, 4 காலில் நடக்கக்கூடாது, மனிதர்கள் என்றால் 2 காலில் தான் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து பாடம் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான வேலையை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் உங்களுக்காக நன்றி உரை என்கிற பெயரில் அந்த சம்பவத்தை நிகழ்த்துவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர் ரொம்ப நேரம் எடுக்கல, 5 நிமிஷம் தான். சில அறிவுஜீவிகள் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களே நம்மக்கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னென்னா, பொய்ம்பையும் அவன் கட்சியெல்லாம் அடித்து ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துட்றீங்க, அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளோ மரியாதையாக சொல்கிறேன்னா யார்? விஜயை பற்றி தான். அதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் என்னென்னா, இப்படித்தான் ஒரு ஆகா வெளியே ரொம்ப வருஷமாக நீங்கள் எல்லாம் அடிக்காமல் விட்டு அந்த சனி அன்னைக்கு 30 லட்சம் ஓட்டை வாங்கி தொலைஞ்சு இன்னைக்கு தேவையில்லாமல் எல்லார் தரப்பினரும் உட்காந்து படாத பாடுபட்டு அவனால் வெம்பாடுபட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போரா குறைக்கு பத்தாதுன்னு ஆடு மாடுலாம் வேற பாவமாக இருக்குது. இப்போ அவன் அந்த பக்கம் வேற போயிட்டான். நம்மளெல்லாம் கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குற அப்ராணி வாயில்லா ஜீவன்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலையை பார்க்குது. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே பெயரோடு ஒரு அணில் கூட்டத்துக்காகவே ஒருத்தன் கட்சி தொடங்குறான்னா வரும்போதே இவன் மிருகத்தோடு தான் வர்றான். அப்போ அவன் நம்மளை கால்நடைகளோடு வரக்கூடிய அந்த கூட்டம் நம்மளையும் ஒரு கால்நடையாக பாவிச்சுக்கிட்டு இருக்குன்றப்ப
அது இன்னும் எந்தெந்த வனவிலங்குகளை நோக்கி அது நகலும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்துலாம் அடிக்க முடியாது. வரும்போதே ஓங்கி அடிச்சிடணும். ஒன்று இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு. அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான். இல்லாட்டி நடுவில் அடிபட்டு சாவ. நடுவில் வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்கள் தான். உன் மேலே ஏற்றுறதுக்கு தான் வர்றோம். பொலிட்டிக்கலாக சொல்கிறேன், ஏற்றுறதுக்கு தான் வர்றோம். தப்பி பொழைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தால் நில்லு, இல்லையா பனையூரில் வழக்கம் போல படுத்துக்கிட்டு. இந்த கல்வி விஷயம் இது குறித்தெல்லாம் பேசும்போது நேக்கா அந்த தற்குறி மட்டும் தப்பிச்சிடுறாப்புல. ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் நன்றி சொல்லிடுவேன், கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா வருஷம் இருந்தாலும் ஒரு 300 பேர் 400 பேரை கூப்பிட்டு செக்கு கொடுத்து கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக பேசுறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவங்களோட அஜெண்டாவை பாருங்க. அவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் அந்த குட்டி அந்த பையன் விஜய். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டுறதுக்கோசம் லாஸ்ட் மீட்டிங்ல சொல்றாப்புல, இத்தனை நாளா அந்த ஆள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அந்த மீட்டிங்கை போட்டுட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற இல்லையா படிப்பு. வந்துட்டியாடா மாட்டின பம்பரை கட்ட மண்டை. எதுக்கு நம்மளுக்கு ஆத்திரம் வருதுன்னா, இவர் படிக்கிறதுக்கு துப்பு கட்டு போய் இவங்க அப்பா தயவுல ரெக்கமெண்டேஷன் பண்ணி லோயலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. அதுக்கு எத்தனை சாமியார்கள்ட்ட பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி. ஏன்னா லோயலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறங்கிறது படாத பாடு. நானும் அதே குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் அப்பாவும் அதே சாமியார்கள்ட்ட தான் 30-35 வருஷமாக வேலை பார்த்தாரு. லயோலா காலேஜில் நான் எடுத்த மார்க் லட்சணத்துக்கு ஆஃபீஸ் வாசல்லே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ பவர் சென்டர்ஸ் இருந்தால் உனக்கு நீ எடுத்த மார்க் லட்சணத்துக்கு உனக்கு சீட்டு கிடச்சிச்சு. அப்படி கிடைச்ச சீட்டையாச்சும் ஒழுங்காக அந்த ஆள் படித்தாரான்னு கேட்டால் அதுலேயே டிஸ்கன்டினியூடு. அதுக்கு பிறகு நான் பெத்த பிள்ளை தறிகட்டு போயிடக்கூடாதே, சேர்க்க சரியில்லாமல் போயிடக்கூடாதேன்னு அவங்க அப்பா இத்தனை வருஷமா திராவிட இயக்கங்களால தான் வளர்ந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அது எஸ்.ஏ. சந்திரசேகரே பல தடவை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்து கிரிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்பாவுடைய வீடியோவை எடுத்து போட்டு பார்க்கணும். இந்த 7G ரெயின்போ காலனியில் அப்பாக்காரர் இப்படி அடிப்பார்ல, அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும். எஸ்.ஏ. சந்திரசேகரை வளர்த்து விட்டதே திராவிட இயக்கங்கள் தான், ரைட்டா? அவர் அந்த குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு நல்ல பேரும் மரியாதையும் தான் வச்சுருந்தாரு. அப்போக்கப்போ கொஞ்சம் சிக்கலான படங்கள்லாம் எடுத்தால் கூட ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பணியார சீட்டி மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக, உருவத்தை சொல்லலைங்க படத்தை சொல்கிறேன். அது வித்தியாசமாக ஒரு பக்கம் செவந்து இருக்கும், ஒரு பக்கம் அரவேக்காடாக இருக்கும், தோண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அப்படி படம் தான் பலதை எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் டேடி உங்கள் பையன் அளவுக்கு உங்களை நான் டிகிரேட் பண்ண மாட்டேன், யூ ஆர் வெல் பெர்ஃபார்ம்டு பர்சன் தான். இப்போ நீங்கள் இவர் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்துருந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு ஒரு 7-8 படம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணார். உன்னோட அப்பா அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுக்கிட்டு உன்னைய படிக்க வச்சு அது வேணான்னு உதவாக்கறையாக நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு உன்னைய எப்படியாவது உதவ வச்சிடணுமேங்கிறதுக்காக கோடியாக கொட்டி அழித்து உன்னைய எங்கள் தலையில் கட்டுறதுக்கு படாத பாடுபட்டார். அப்படிப்பட்ட அப்பா ஆத்தாலாம் எங்களுக்கு வாய்க்கப்படலை. நாங்கள் கல்லுமேட்டில் உடச்சி கையெல்லாம் காப்பு பூத்து போய் தினக்கூலியாக வேலைக்கு போய் இந்த பக்கம் இந்த நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் இங்கே பெட்டி கடையில் வேலை பார்த்தா ஒரு 100 ரூபா கிடைக்கும், தள்ளுவண்டி கடையில் நின்று வேலை பார்த்தா ஒரு 300 ரூபா கிடைக்கும்னு சிறுக சேர்த்து எங்கள் அப்பா அதால் எங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லுடைக்கக்கூடிய குடும்ப பின்புலத்திலிருந்து ஒரு அரசியல் சமூகத்தில் யாரால் பலன் பெற்று இருக்கிறோம், எதனால் பலன் பெற்று இருக்கிறோம், அந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் புரிதலோடு வந்திருக்கக்கூடிய எங்க கிட்ட பான் வித் சில்வர் ஸ்பூன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேர்வையே பார்க்காத வழிகளையே உணராத ஒரு தற்குறி நீ என்னைய மீட்க போறேன்னு என்கிட்ட அரசியல் பாடம் எடுக்கிறதுக்கு வர்ற. உனக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் 1 மணி நேரம் மேடையில் டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம், அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம், கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து, ரைட்டு வைப்போம். பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட. இந்த இது சினிமா கிடையாது. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படின்னு உடனே அப்படியே எலும்பு முறிவு மருத்துவர் வேலையெல்லாம் நீ பார்க்க முடியாது. இங்கே பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது, இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஒரே மேடை, லைவ் கேமரா போடுவோம். நீ விசுவாசமாக நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வா, அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம். போராடி நீ ஜெயிச்சிரு. போராடலாம் வேணாம், 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்கள் நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை.
தகுதிங்கிறது வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ மேல இருந்து வந்தது அதெல்லாம் கிடையாது. உன்னை போலவே சக மனுஷனாத்தான் நானும் பிறந்திருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா உன்னை விட ஒரு படி கீழே இருந்து தான் நான் மேலே வந்திருக்கிறேன். என்னுடைய அரசியல் புரிதலும் என்னுடைய சமூக பார்வையும் என்னுடைய நட்பு வட்டமும் என்னுடைய அரசியல் சித்தாந்த தெளிவும் மக்களுக்குள்ளதாக இருக்கிறது. மக்களை ஐக்கியப்படுத்துவது, மக்களை ஓரணியில் திரட்டுவது, அவர்களுக்கான விடுதலை குறித்து பேசுவதுன்னு இருக்கு. மாறா ஒன்ன மாதிரி ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு உன் சொத்தை காப்பாத்துறதுக்காக பேசுற அரசியல் அல்ல. நீ தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு, அதை காப்பாத்துறதா வேணாமாங்கிறதுல வர்ற பிரச்சனை. இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாடை என்னன்றதை கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்பிள உன்னைய மாதிரி நூற்றுக்கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். அரசியல் புரிதலும் அரசியல் பண்பும் அரசியல் சூழலும் அரசியல் தெளிவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருக்கிறது. அதுக்கு தான் என்ன பண்றான், நேரடியா ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னா இங்க ஏமாத்த முடியாதுன்ட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்துடுறது. இங்க இருக்கக்கூடிய தோழர்கள்லயே பலருக்கும் நினைப்பு இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி, அதுவே திராவிட கட்சின்னு அதுவே நம்பாது, ஆனா நம்ம ஆளுக தான் நம்புறோம், ரைட்டு, அது ஒரு பக்கம். அந்த கட்சி அழியிற இடத்துல நம்ம தற்கொலை இருந்தா நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல. நீங்கெல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்ததில்லை, புத்தகமாக தான் படிச்சிருந்திருப்பீங்க. அப்படி ஒரு 2-3 புத்தகங்கள் கூட ரெஃபர் பண்றேன். மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தையும் விஜயை வச்சு கைப்பற்றிடலாம்ன்ற நினைப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அரசியல் முகம் சாயப்பட்ட அந்த சாயம் பூசின முகம் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆரை வச்சு எப்படி அண்ணா அப்படிங்கிற பேர்ல நம்ம ட்ராப் பண்ணி உள்ள இறக்கணுமோ அதே போல ஒரு படி எக்ஸ்ட்ரா, ஒரு கரண்டி பெரியார், ஒரு கரண்டி அம்பேத்கர், தேவையான அளவு அஞ்சலை அம்மாள், தேவையான அளவு காமராஜர், சிறிதளவு இன்னொருத்தவங்க யாருங்க அது வேலுநாச்சியாரா, வேலுநாச்சியார், இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அருமருந்தை நம்ம படைச்சிடலாம்னு நினைக்கிறான். அது வந்து அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிற நாய் கூட அதை சாப்பிடக்கூடாது, யாருமே அதை சாப்பிடக்கூடாதுங்கிற நெருக்கடியையும் ஒரு தெளிவோடும் இந்த தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சி குறித்து புரிதலுக்கு உள்ளாகணுங்கிறதுனால தான் இப்பையில இருந்தே பேசுகிறோம். இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்கக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். ஏன்னா தேர்தல் அரசியலும் மக்களை வெல்லுவதும் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பதும் மேலிருந்து வருவதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற. ஒரு உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சுட்டு வந்தவர், சரி ரைட்டு, படத்தில் நடிச்சுட்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு. சவால் விடுறேன், ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு பேசிவிடு. நீ பேசு, சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம், சனாதனம் நம்மளை எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அடிமைப்படுத்தி இருந்ததுன்னு பேசுகிறேன். உனக்கு தெம்பு இருந்தா, தில்லு இருந்தா, திராணி இருந்தா செய்யு. அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரும் கோச்சுக்குருவாங்களோன்ட்டு பகவத்கீதையை கையில வாங்கின தற்குறி. உனக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக சூழலையே புரிந்து கொள்ள முடியாது. நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்ல வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள்ல என் தாத்தாவும் ஒரு ஆளு. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து உட்கார்ந்தாளுங்க. நீ எங்க கிட்ட வந்து பகுத்தறிவு பத்தி பேசக்கூடிய பெரியாரை நான் பாடம் எடுக்கிறேன். உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் தெரியும். அம்பேத்கருக்கு நிகழ்வு நடத்துகிறோம், அது ஒரு மீடியா சேனல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி யார் யாரெல்லாம் இந்த மீடியா சேனல்கள் நம்ம தலையில் கட்டுதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையும் நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன? கல்விக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம பிள்ளைய படிக்கிறதுக்கு காலை சாப்பாடு போடுறதுக்கு நம்ம காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் காசு தருவேன், இல்லாட்டி 2700 கோடி ரூபாயை நிறுத்தி வைப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்கிறான். நாம் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குறுக்க கௌசிக்கு வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு இவங்களோட சண்டை போடுன்னு நம்மளை மோத விடுறாங்க. எங்களுக்கு இருக்க தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்கள் சண்டை போட வேண்டிய இடமே வேறடா, நீ ஏன்டா குறுக்க வந்துகிட்டே இருக்கிற? இப்ப அரசியல் களத்தில் நம்ம இவர்களை எல்லாம் தாண்டுவதற்கு திமுகவை கூட்டுவாங்க.
திமுகவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கூட்டுவாங்க, விசிகாவில் கூட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா? அவங்க வேறு வேலையை பார்க்குறாங்க. நாங்கள் உன்னை டீல் பண்ணுறதுக்கு போதும், சண்டை போடுவோம் வா, போதும், நாங்கள் நல்லா வசதியாக தான் இருக்கோம், எங்கள் கூட போடு சண்டை. இன்னமும் எடுத்த படம்லாம் ஹிட்டான மாதிரியும், இவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாடே கொண்டாடிச்சு அப்படியே பூரிச்சு கொண்டாடின மாதிரியும். விஜய் நல்ல நடிகர், அதெல்லாம் வச்சுக்க, ஒரு ஓரமாக வச்சுக்க. ரஜினிகாந்துக்கு அதுதான், விஜய்க்கும் அதுதான். நீங்கள் எல்லாம் பெரிய நடிகர்கள் தான். பேச ஆரம்பித்தா யாரா பேசுகிற, எதுக்கு பேசுகிற, யாருக்கு பேசுகிற சொல்லிட்டு தெளிவாக உள்ளவா. சொந்த அப்பனாக இருந்தாலும் அதான் மரியாதை. அப்புறம் என்ன நடிகர் நொடிகர். இந்த அரசியல் களத்தில் இதுவரை சந்திக்காத வினோதமான எதிரிகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த எதிரிகளை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமையாக ஏற்றாமல், அந்த சுமையிலிருந்து பாதியை இந்த பக்கம் பிரித்து எடுத்துக்கொண்டு டங்கு டங்கு என்று அடிப்பதற்கு நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தணும்னு பெர்மிஷன் அவர்கிட்ட நீங்கள் பங்கெடுக்கணும் தோழர் அப்படின்னு கேட்ட உடனே தெரியும் திமுகவின் மாணவரணி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத குறைந்தபட்ச அரசியலை சமூக நோக்கத்தோடு உற்று நோக்கக்கூடிய பலருக்கும் அது தெரியும். அவர்களுடைய பங்களிப்பு என்ன, அதுவும் குறிப்பாக கல்வி சார்ந்து மாணவர்களுடைய திட்டங்கள் சார்ந்து பாசிச பாஜக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிராக என்னவெல்லாம் வேலைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அந்த நேர நெருக்கடியிலும் அந்த சூழலிலும் தவறாமல் இந்த நிகழ்வுக்கு நான் வந்து விடுவேன் என்று ஒரே அழைப்பில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு நம்மோடு இணைந்து இந்த மேடையை அலங்கரித்த தோழர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். உங்களுடைய குரல் தொடர்ச்சியாக மேடைகளில் ஒலிக்கிறது, தோழர்களோடு ஒலித்து கொண்டே இருக்கிறது. விரைவில் அது சட்டமன்றத்திலும் ஒலிக்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்திலும் ஒலிக்கப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பக்கம் மேலே ஏறி நின்று நீங்கள் எல்லோரும் ஒலிக்க வேண்டும். அது எங்களுடைய கோரிக்கை. தோழர் மதிவதனி சொல்லவே தேவையில்லை, அவர்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் சகோதரி. நம்ம பேசக்கூடிய அரசியலில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை முன்ன பின்ன பேசிவிட்டோம்னா கூட அடுத்த நாள் டக்குன்னு அதை மதித்தோழர் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை எங்களுக்குள்ள டெலிவரி பண்ண வச்சவங்க. ஏன்னா அவன் வாங்கியிருக்கான் ஒரு தடவை ஏதோ பென்சிங் அது ஒரு அணில் மாதிரி, இது ஒரு சிங்க கதை. அதை சொல்லிவிட்டாப்புல, அதுக்காக வாங்கின அடி இருக்கு. இப்படியாக பல நேரங்களில் எங்களையே வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பையும் எங்களை முன்னின்று வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திராவிட செல்வி தோழர் மதிவதனி அவர்களுக்கு இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி. அவர் எப்படி இந்த சமூகத்தின் நோய்களை போக்குவதற்காக உரையாடி கொண்டே இருக்கிறாரோ அதே போல் அவரது உடல் நலத்திலும் அவர் வந்து கூடுதல் கவனம் எடுக்கணும். எப்போ பேசினாலும் கொணன்னு மூக்கடைச்ச மாதிரியே தான் பேசுகிறாங்க. 24/7 சுடுதண்ணி குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க உடல் நலத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தோழர்களுடைய கோரிக்கை. அதே போல் டேட்டா டைகர் இந்திரகுமார் தொடர்ச்சியாக இந்த ஊடக விவாதங்களிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி ஒரு பக்கம் எதிர்த்தாக்குதல்கள் கவுண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தால் கூட புள்ளி விவரங்களோடு சங்கிகளை எதிர்க்க, புள்ளி விவரத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற. ஆனாலும் அவன் நம்மக்கிட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுவான்ல, அப்படித்தான் 1927 அது அப்படி ஒன்று இருந்திருக்காது, ஆனால் அதை ஒன்று சொல்லுவான். அந்த மாதிரி நேரத்தில் அவனையே ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படித்தாண்டா 37 ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கணும்ல. அப்படி ஒரு உருப்படியாக நம்மளுக்கு வராது வந்த மாமணி தான் டேட்டா டைகர் இந்திரகுமார். சில சங்கிகள் வந்து யூடியூப்லையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லையும் டிபேட்டுக்கு வாடா யாரா வர்றான்னு கேட்டால் இந்திரகுமார் வர்றாப்புலன்னு உடனே வர்றதில்லை. ஏன்னா போன டிபேட்டில் அவன் சொன்ன 1938 அவன் இன்னும் தேடி முடிக்கலை. இவன் அடுத்து 48 2025 வரைக்கும் வருவானே. அதெல்லாம் கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்போ நியூஸ் 18 மாதிரியான முக்கியமான ஊடகங்களையே தன்னுடைய வாட்சால் மிரட்டக்கூடிய வல்லமை பெற்ற அது ஒரு பெரிய கூத்து. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு வாட்சை காட்டியிருந்தான், அதை பார்த்துட்டு மணியை காட்டி மிரட்டுறாரு இந்திரகுமார். இந்திரகுமார் சொன்னா எங்க ஆபீஸ்ல இருக்க எடிட்டரே கேட்க மாட்டான், நியூஸ் 18 சேனல் எடிட்டர் கேட்கிறான். நல்லா இருந்துச்சு அது. இப்படியாக எங்களை எல்லாம் நீங்கள் எல்லோரும் சங்கிகள், உங்களை தான்டா சொல்றேன், நீங்க எல்லாரும் உயர்த்தி வைப்பது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது. அதே போல மைனர் சொல்லவே தேவையில்லை. எங்களை போன்ற நம்மை போன்ற பலரையும் இணைப்பதற்கான ஒரு பெரும் ஆறடி சக்தியாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர். அவர் வந்து
அவர் யூடியூப் உலகத்தில் பெரியாரிய வேலைகளையும் பெரியாரிய செயல்பாடுகளையும் முன்னெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய யார் ஒருவர் ஒரு வீடியோவை போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டுட்டு அவருக்கு அனுப்பி தலைவா இதை கொஞ்சம் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் தனக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அது அடுத்த கட்டத்திற்கு நகலும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அதை எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உதவி பண்ண முடியுமோ அது எல்லாவற்றையும் துளி கூட சலிப்பில்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார். அவர் சொல்லி மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸு, ட்விட்டர் ஐடிஸு, ஃபேஸ்புக்கு, சமூக ஊடகங்களில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் கண்டென்ட் கூட சப்ளை பண்ணுவாப்புல தலைவன். இது சில நேரங்களில் சங்கிகளுக்கு தெரியாது. யாரோ வெப்பன் சப்ளையரு யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு போட்டோ வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பான். அதை வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இவராக இருப்பார். அவர் வச்சிருப்பார் ஒரு 150 ஐடி அவர் நண்பர்களாக வச்சிருப்பாப்புல. எல்லாரும் போடுற அட்ரா அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் தலைப்பு செய்தி ஆக்கிடுவாங்க. அப்படி இந்த சமூக ஊடகங்களையும் அதில் பெரியாரியத்தினுடைய தேவையையும் அது அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறையிடம் போய் சேருவதற்கு உண்டான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக எல்லோரோடும் இணைந்து அவர் எவ்வளோ உயர போனாலும் கூட நின்று எல்லோரையும் அணைச்சிட்டு போகிறது இருக்குல்ல, அதை மைனர் தான் திறம்பட செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நன்றி. இதே போல் தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல் நாங்கள்லாம் யூடியூப்பில் பேசி அதை 6 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை உட்காந்து கேட்பாங்கன்றதெல்லாம் நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. இந்த ஆதரவு என்பது உங்களிடமிருந்து வந்தது. இந்த ஆதரவு என்பது எங்களுக்கான ஆதரவு அல்ல, நாங்கள் பேசக்கூடிய அரசியலுக்கான ஆதரவு என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம். இந்த அரசியல் என்பது எல்லா சூழ்நிலையிலும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும், உங்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு நாளைக்கு போடக்கூடிய 2 வீடியோ 3 வீடியோ அதுக்கு வரக்கூடிய சம்பளம் அதையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சியாக அதை நடத்த வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய பங்களிப்பு அனைத்தும் இருக்க வேண்டும். உங்களை ஏதாவது ஒரு வகையில் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களோடு உரையாடி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே எல்லா ஒத்த சிந்தனையுடைய பலரையும் அழைத்து இந்த மேடையை ஏற்பாடு செய்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் எப்போது மேடை அமைத்தாலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலும் இந்த அரங்கம் முழுவதையும் நிறைத்து காண்பிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். முடிக்கல, உட்காருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். வேலை நாள் அதையும் தாண்டி இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய செய்கிறது. இதற்காக உழைத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், இந்த கட்டடத்தை கொடுத்த அன்பகம் பணியாளர்களுக்கும் அன்பகம் சார்ந்த நபர்களுக்கும் எல்லோருக்கும் வாடகைக்கு தான் எல்லோருக்கும் நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் தேவை. நன்றி.